wear a mask 'cause I'm an albatross. Hi friends, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு பபுள் மேக்கிங் மிஷின் செய்கிறதுனா பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் யாராச்சும் சின்ன பசங்க இருந்தாங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க அந்த பபுள் மேக்கிங் மிஷின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சீடியில் வந்து சால்ட்ரிங் அயன் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ அதை போடும் போது பத்திரமா போடுங்க, ஏன்னா அந்த மாதிரி உடஞ்சிரும். அதே மாதிரி இந்த மாதிரி அதிகமாகவும் போட்டுறாதீங்க, இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஓகே, இந்த மாதிரி கேப் விட்டு கொஞ்சோண்டு போடுங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் மூடியை வந்து நம்மளோட சீடியோட சென்டரில் ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சீடியோட சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி நம்மளோட வாட்டர் பாட்டில் கேப்பை வந்து ஒட்டலாம். நீங்கள் ஒட்டும் போது கரெக்டாக அது வந்து சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, தள்ளி இருக்கக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, சென்டரில் இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காது, வெளியவும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து வெளியே க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு சால்ட்ரிங் அயன் எடுத்து நம்மளோட அந்த பாட்டில் கேப் நடுவில் வந்து கரெக்டாக நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்னதாக ஹோல் போட்டக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு கியர் மோட்டார் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு கியர் மோட்டார் எடுத்து அந்த ஹோல்குள்ளே கரெக்டாக போகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. டைட்டாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லூஸாக இருந்தால் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். ஸோ அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடணும். அதோட முக்கியமானது இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ வளைஞ்சு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சுற்றும் போது ஸ்ட்ரெயிட்டாக சுற்றாது. ஸோ வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலாக வந்து மஷ்ரூம் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸு. நம்மளுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும். ஸோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அடுத்து இந்த மாதிரி 2 பைப் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பைப் பீசஸ் எதுக்குன்னா நம்மளோட மோட்டார்ஸை வந்து அது மேலே வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட கியர் மோட்டார், அதாவது நம்ம சிடியோட கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதை வந்து இதில் வச்சு பார்க்கலாம். ஸோ வந்து என்ன இருக்கணும்னா, நம்மளோட பாக்ஸோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். நம்மளோட சிடி அதோட உரசாமல் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்மளோட கியர் மோட்டாரை வந்து நம்மளோட பைப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட க்ளூ கன்னை யூஸ் பண்ணி நம்ம வந்து கியர் மோட்டரை வந்து பைப்போட ஒட்டிடலாம். ஓகே, இப்போ வந்து ஒட்டியாச்சு. இப்போ வந்து நம்மளோட பைப்பு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட பாக்ஸோட ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ பைப்புக்கு க்ளூ அப்ளை பண்ணி நம்மளோட பாக்ஸோட ஒட்டிடலாம். ஓகே, இப்போ வந்து ஒட்டியாச்சு. நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க, ஆடக்கூடாது. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பைப்பு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒட்டின பைப்போட கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கணும். ஸோ இதில் அந்த மாதிரி ஒரு மோட்டார் மாட்டணும். ஸோ மாட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒரு கேப்பு மாட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மோட்டார் செட் பண்ணணும். ஸோ அந்த மோட்டார் எந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்கணும்னா, நம்ம சிடியில் ஹோல்ஸ் போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த ஹோல்ஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். ஸோ கீழே இறங்கி இருந்துச்சுன்னா கியர் மோட்டாரை போய் இடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கலாம். இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணி நிப்பாட்டியாச்சு. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த மோட்டார் யூஸ் பண்ண மாட்டேன் கடைசியில். நான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மோட்டார் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதை ஒட்டியாச்சு. இப்போ வெளியவும் இதை ஒட்டிக்கலாம். ஸோ இதில் இந்த பபுள் மேக்கிங் மிஷினில் மோட்டாரில் வந்து அதிக பவர் இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்து இதோட வயரிங்கை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மோட்டார்லேருந்து அந்த மோட்டாருக்கு ஃபுல்லாக எல்லா வயர்ஸையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அதாவது கியர் மோட்டார்லேருந்து அந்த மோட்டார் கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சீட்டை எடுத்து அதுக்கு நடுவில் வந்து சென்டரில் ஒரு ஹோல் போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி வளைச்சிருங்க. ஸோ இதை தான் நம்மளோட ப்ரொப்பலராக யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து தான் காற்று வரும். ஸோ அதை வந்து நல்லா வளைச்சிக்கோங்க. இதை வந்து மோட்டரில் மாட்டிடலாம். ஸோ இப்போ வயரிங்கை பார்ப்போம். ஸோ இப்போ கியர் மோட்டார்லேருந்து 2 ஒயர் வந்து நம்மளோட டிசி மோட்டார் போகுது, அதுலேருந்து பேட்ரிக்கு போகுது. ஸோ அவ்வளோதான் நம்மளோட வயரிங். இப்போ இந்த ப்ரொப்பலரையும் மாட்டியாச்சு. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்ரி மாட்டியாச்சு. ஸோ அதில் ஒர்க் ஆகுறது உங்களுக்கு தெரியும். நான் இப்போதைக்கு இந்த 9 வோல்ட் பேட்ரி யூஸ் பண்ணுறேன். கடைசியில் வந்து நான் AA பேட்ரி தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு கடைசியில் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அடுத்து இதில் வந்து லிக்விட் ஊற்றணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான மோட்டரும் அதுக்கு பின்னாடி AA பேட்டரியும் மாட்டியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதை ஆன் பண்ணோடனே என்ன ஆகும்னா அதுலேருந்து ஃபுல்லாக பபுள்ஸ் வரும். ஸோ அதில் ஊற்றுற லிக்விடு வந்து நீங்கள் என்ன ஊற்றணுன்னா நம்ம பாத்திரத்துக்கு கழுவுற விம்ஜெல் இருக்கும்ல, ஸோ அந்த விம்ஜெல்லை தான் நம்ம இதில் ஊற்றணும். ஸோ விம்ஜெல்லேருந்து தான் அதில் வந்து பபுள்ஸ் அதிகமாக வருது. நான் எல்லாத்துமே ஊற்றி பார்த்தேன். ஷாம்பு, சோப் ஆயில் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணேன். எதுலேருந்துமே எனக்கு வரல. ஸோ விம்ஜெல்லேருந்து மட்டும்தான் எனக்கு பபுள்ஸ் வந்துச்சு. இதுலேயும் ஏன் இவ்வளோ கம்மியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ண மோட்டர் வந்து கொஞ்சம் பவர், அதாவது ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் யூஸ் நீங்கள் அதாவது இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் செய்கிறதா இருந்தால் நல்லா பவர்ஃபுல்லான மோட்டரும் அதுக்கான ப்ரொப்பலர், அதாவது நல்லா காற்று வர மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ ஓகே, இப்போயே எனக்கு இதுவே நான் 3 ஃபெயிலியர்ஸ் ஆகிடுச்சு நான் செஞ்சதில். இது வந்து 4வது டைம் செய்யும் போது தான் எனக்கு இவ்வளோ பபுள்ஸ் வருது. ஸோ இதுவே எனக்கு போதும். அதனால் உங்களுக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா பவர்ஃபுல்லான மோட்டார் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராச்சும் சின்ன பசங்க இருந்தாங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்காச்சும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, தேங்க்யூ.